Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 1.5 மணி நேரத்துக்கு மேல அமைச்சர் நேரம் கொடுத்து பேசியிருக்காங்க. அதனால இந்த செய்தியை முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறோம். அதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருக்கு, ஒன்னொன்னா கேளுங்கன்னா பதில் சொல்றோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாஜியை அந்த சந்திப்பிற்கு பிறகு முதல் முறையாக நீங்க தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கீங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் பெற்றிருப்பதாக சந்திப்பு இருக்கா? ஆனால் நேற்று நான் பார்த்தேன், நம்முடைய உள்துறை அமைச்சருடைய இல்லத்திற்கு வெளியே நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் 2 பேர் நின்று இருந்தீங்கன்னா, நான் அதனால் எதையும் மறைக்க விரும்பலை. நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நான் சந்திச்சிட்டேன். அதே போல் நம்முடைய தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்களையும் சந்திச்சிருக்கேன். அதே போல் நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் ஐயா சந்தோஷ் அவர்களையும் சந்திச்சிருக்கேன். 3 பேர் என்ன அதிகாரப்பூர்வமாக நம்ம சந்திக்கணுமோ சந்திச்சிருக்கோம். குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி வளர்ச்சி, எப்படி நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே. ஸோ 2026 தேர்தலை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் நாம் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். இது தமிழகத்திற்கு மிக முக்கியமான தேர்தல் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, நாங்கள் இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்ம குற்றம் சுமத்துறோம். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எங்களுடைய பார்வையில் மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறோம். அதனால் எங்களை பொறுத்தவரை, குறிப்பாக என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த விஷயத்தில் 2026 தமிழக மக்களுடைய நலனுக்கான தேர்தல் என்று நான் பார்க்கின்றேன். அதைத்தான் கட்சி பார்க்குறோம், தலைவர்கள் எல்லாரும் பார்க்குறோம். அதில் அடுத்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க, அப்படி பார்க்கும் பொழுது கூட்டணி எல்லாம் எப்படின்னு. கூட்டணிக்கான நேரம், காலம், அவகாசம் அதற்கு ரொம்ப தூரம் இருக்குண்ணா. இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 மாதம் 10 மாதம் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் கிரவுண்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கட்சி நலன் முக்கியம், பாரதிய ஜனதா கட்சி எப்படி போகணும்னு முக்கியம். அதை விட முக்கியம் தமிழக மக்களுடைய நலன். கட்சி வளர்ச்சி முக்கியமா, தமிழக மக்களுடைய நலன் முக்கியம்னு கேட்டீங்கன்னா, தமிழக மக்களுடைய நலன் இன்னைக்கு முக்கியமா இருக்கு. அதனால இது எல்லாம் பேசியிருக்காங்க, நம்முடைய மூத்த தலைவர்கள் ஆலோசிக்கிறாங்க. அதனால கூட்டணி சம்பந்தமாக தகுந்த நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பேசுவாங்க. ஸோ மாநில தலைவராக என்னுடைய கருத்து என்ன சொல்லணும் தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபீட்பேக் என்ன தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கின்ற தொண்டர்களுடைய கருத்தையும் நம்முடைய தலைவர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். மாநில மக்களுடைய நலனுக்காக சமயத்தில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அப்படின்றது நேற்று கொஞ்ச நேரத்திலிருந்தே தகவல் தெரிகிறது. அண்ணாமலை அவர்கள் எப்படி பார்க்கிறார்? கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, சாரி உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு காரில், சாரி. கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னாங்கன்னா, நேரம் காலம் ரொம்ப தூரம் இருக்கு. 2026 ஏப்ரல் மேல வரக்கூடிய தேர்தல். இன்னைக்கு நாம மார்ச் முடியும் தருவாயில் இருக்கும். கிட்டத்தட்ட 1 ஆண்டு முழுமையா நமக்கு இருக்கு. 10 மாத காலம் தேர்தல் சுட்டுக்கு இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இங்க வந்து கருத்துக்களை சொல்லலாம், தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம், மாநிலத்தில் அரசியல் களம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்க, மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய நலனை பிரதானப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை நானும் ஏற்கிறேன். தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாரும் சொல்ற கருத்து 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை ஏற்றுக்கிறோம். எங்களுடைய எதிரி யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்களுடைய கூட்டணி இன்னைக்கு ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கு நம்முடைய மாநில தலைவருடைய தேர்தல், தேசிய தலைவருடைய தேர்தல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாம் இருக்கோம், அந்த அமைப்பு பருவத்தில் நாம் இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாவட்ட தலைவருடைய தேர்தலை முடிச்சிட்டோம். அந்த நேரத்தில் என்னுடைய கருத்துக்கள் நான் தெரிவிக்கிறேங்கன்னா, இன்னைக்கு நான் பேச விரும்பலைங்க. அண்ணா, கூட்டணியை பற்றி அது எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் நாங்க பேசுறோம். இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படி இருக்கு, மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படிங்கறத ஒரு கட்சி பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. கூட்டணியை பற்றி நிச்சயமாக பேச வேண்டிய நேரத்தில் பேசுறோம். மிக குறிப்பாக அண்ணாமலைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இந்த கட்சியினுடைய தொண்டன் மாநில தலைவராக இருந்தாலும் எனக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் இல்லை. கட்சி முதன்மையானது, கட்சி முக்கியமானது, கட்சிக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே இங்க இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கட்சியில மட்டும்தான் ஜனநாயக முறையில் நடக்கும். ஒரு தலைவராக இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் கூப்பிட்டு கருத்து கேட்கறது, நம்முடைய கருத்துக்களை கேட்கறது,
நாங்களே எங்களுடைய ஆலோசனைகளை சொல்றது. அதை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் உள்வாங்கி இருக்கின்றார்கள். மிக விரைவில் மாநில தலைவருடைய தேர்தல் அதெல்லாம் நடக்க இருக்கும் பொழுது நான் பேசுறேங்க. நான் உங்களுக்கு ஒரு முறை கூட வந்து நம்ம இந்திய கடற்படை வந்துட்டு அதற்கான செட்டு வச்சிருக்கா அவங்களை காப்பாற்றுறதுக்கோ இல்லை இலங்கை கடற்படை தான் அவங்களை வந்து நம்ம தமிழக மீனவர்களை வந்து அடிச்சு இது பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஆனால் இலங்கை மீனவர்களுடைய படகுகள் இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை மீனவர்களுடைய படகுகளும் நம்முடைய கோஸ்ட்கார்டு கைப்பற்றி நம்முடைய பார்டர் பக்கத்தில் யாராச்சும் வர்றாங்க தாண்டாங்கன்னா பிடிச்சி நாமளும் வச்சிருக்கோம். இன்னைக்கு 7 படகுகளுக்கு மேலே நம்ம பக்கத்தில் இருக்கு. அதே நேரத்தில் இல்லைண்ணா அண்ணே ஒரு நிமிஷனே அண்ணா இஷ்யூ தெரிஞ்சுட்டு பேசுங்கண்ணே. இதில் இஷ்யூ வந்து மெயின் இஷ்யூ என்னன்னா இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டும் பொழுது பிடிக்கிறாங்க. நம்முடைய ஆர்கியூமெண்ட் என்னன்னா தமிழக மீனவர்கள் வேண்டுமென்ற இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டல அப்படிங்கிறது தான் நம்ம ஆர்கியூமெண்ட். ஏன்னா 1921 இண்டோ ஸ்ரீலங்கன் அக்கார்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பார்டர் கச்சத்தீவை தாண்டி இன்டர்நேஷனல் பார்டர் இருந்துச்சு. 1974 கச்சத்தீவு கொடுத்த பிறகு பார்டர் மாறிடுச்சு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.